அந்த பகவத்கீதை சனாதன தர்மத்தினுடைய முதல் உரை, முன்னுரை, முன் உதாகரணம் எப்படி வேணா சொல்லுங்க. அதுல சித்தாந்தம், உபாசனைகளை பத்தி சித்தாந்தம், சாத்விகம்னா என்ன, ராஜசம்னா என்ன, தாமசம்னா என்ன, அதை பத்தின சித்தாந்தம், இப்படி அந்த சித்தாந்தங்களை பத்தி ஒரு தெளிவு வர்றதுக்கு அந்த பகவத்கீதை உபயோகப்படுறது. இப்ப நிறைய சித்தாந்தத்துல சந்தேகம். கான்ஸ்டிடியூஷனல் லாயர்னு தனியா இருக்கார், டாக்ஸ் லாயர் தனி, இந்த லாயர் தனி, அந்த லாயர் தனி, எல்லாம் வேற. அதுல கான்ஸ்டிடியூஷனல் அந்த மாதிரி ஹிந்து சனாதன தர்மத்தினுடைய சித்தாந்தங்கள் என்ன, அக்னி உபாசனை என்ன, மூர்த்தி பூஜை என்ன, சாஸ்திரங்கள்னா என்ன, ஜென்மாக்கள்னா என்ன, ஜென்மாக்கள்ங்கிறது உண்டா, பூர்வ ஜென்மான்னு உண்டா, புனர் ஜென்மான்னு உண்டா, ஞானம்னா என்ன, இதை பத்தி எல்லாம் ஒரு தெளிவா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பகவத்கீதை உபயோகப்படுறது. அந்த பகவத்கீதை உற்பத்தியான இடம் எங்க? யுத்த களம். யுத்த களத்துல அது உற்பத்தி ஆச்சு. அதாவது நம்ம மனசுக்குள்ள நடக்கக்கூடிய யுத்தம், சந்தேகங்கிற யுத்தம், சங்கோச்சங்கிற யுத்தம், பயங்கிற யுத்தம், பேராசைங்கிற யுத்தம், நிராசைங்கிற யுத்தம், இப்படி பல யுத்தங்கள் நடக்கிறது. ஆயுதம் இல்லாமலேயே நடக்கிறது, எதிராளி இல்லாமலேயே நடக்கிறது. நமக்குள் நாம் சண்டையிட்டுக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு தெளிவு, ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை கீற்றுங்கிறது வேணும். அதுக்கு இந்த ஜோதி சரோவரம்ங்கிற இடத்துல பகவத்கீதை உபதேசம் பண்ணார் கிருஷ்ண பரமாத்மா. அந்த இடத்துல மகாபரிவா சொல்லி புதுப்பரிவா ஏற்பாட்டுல ஒரு பகவத்கீதா ரசம் நிர்மாணம் பண்ணியிருக்கார். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.